ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாஹாத்மியம் 4ஆம் அத்தியாயம். சாண்டில்ய முனிவர் மன்னர் பிரதிபாகுவிற்கு கர்க சம்ஹிதையை ஓதுகிறார். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தோன்றி மன்னருக்கு ஒரு வரம் அளிக்கிறார். மன்னரின் மகன் பிறக்கிறான். மேலும் அந்த சம்ஹிதையின் மகிமையும் வெளிப்படுகிறது. மகாதேவர் கூறினார், அன்புள்ள சாண்டில்ய முனிவரின் இதை கேட்ட மன்னன் மகிழ்ந்தான். அவன் பணிவுடன், முனியே, நான் தங்களிடம் சரணடைகிறேன். தயை கூர்ந்து ஸ்ரீஹரியின் கதையை எனக்கு விரைவாக கூறி எனக்கு ஒரு மகனை அருளுங்கள் என்று வேண்டினான். அரசனின் பிரார்த்தனை செவிமடுத்த சாண்டில்ய முனிவர் ஸ்ரீ யமுனை நதிக்கரையில் ஒரு மண்டபம் கட்டி ஒரு இனிமையான கதை கூறலை ஏற்பாடு செய்தார். அதனை கேட்ட வடமதுரையின் மக்கள் அனைவரும் அங்கு வந்தனர். பெரும் செல்வம் படைத்த யாதவேந்திரர் ஸ்ரீ பிரதிபாகு மன்னன் கதையின் தொடக்கம் மற்றும் முடிவு தினங்களில் பிராமணர்களுக்கு சிறந்த உணவளித்து அவர்களுக்கு பெருமளவு பணத்தையும் கொடுத்தார். பின்னர் அரசன் சாண்டில்ய முனிவரை வணங்கி அவருக்கு தேர்கள், குதிரைகள், செல்வம், பசுக்கள், யானைகள் மற்றும் ஏராளமான இரத்தின கற்களை தானமாக வழங்கினார். எல்லாம் நல்வாழ்த்துக்கள். பிறகு சாண்டில்ய முனிவர் நான் கூறியது போல் எல்லா தீமைகளையும் நீக்குபவரான ஸ்ரீமன் கோபால கிருஷ்ணரின் சகஸ்ர நாமத்தை 1000 திருநாமங்களை ஓதினார். கதை நிறைவடைந்ததும் சாண்டில்ய முனிவரால் உத்வேகம் பெற்ற ராஜேந்திரனான பிரதிபாகு மன்னன் பிரஜேஸ்வர ஸ்ரீமன் மதன் மோகனனை பக்தியுடன் தியானித்தார், பக்தியுடன் எண்ணினார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அன்பிற்குரிய ராதை மற்றும் தோழர்களுடன் அங்கு வந்தார். அவர் தோன்றினார். அந்த கருமையான மனிதர் ஒரு புல்லாங்குழலையும் ஒரு மட்டையையும் ஏந்தியிருந்தார். அவரது பேரொளி கோடிக்கணக்கான மனிதர்களை மயக்க போதுமானதாக இருந்தது. அவர் தங்களுக்கு முன் நிற்பதை கண்டதும் மகரிஷி சாண்டில்ய முனிவரும் மன்னரும் செவிமடுப்போர் அனைவரும் உடனடியாக அவரது பாதம் பணிந்து வணங்கி முறைப்படி அவரை புகழ்ந்து பாடத் தொடங்கினர். சாண்டில்ய முனிவர் கூறினார், இறைவா, தாம் வைகுண்டத்தில் எப்பொழுதும் தெய்வீக விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறீர். தமது வடிவம் மிகவும் வசீகரமானது. தேவர்கள் எப்பொழுதும் தமக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். தாம் உன்னதமானவர். இடையர்களின் லீலைகளில் உமக்கு ஒரு தனி அக்கறை உண்டு. ஆகையால் நான் உம்மை வழிபடுகிறேன். உலகங்களின் அதிபதியான தமக்கு நானும் என் மரியாதையை செலுத்துகிறேன். பிரதிபாகு மன்னர் கூறினார், கோலோகநாதரே, தாமே கிரிராஜ கோவர்த்தனத்தின் அதிபதி ஆவீர்கள். பரம கடவுளை, தாமே பிருந்தாவனத்தின் அதிபதி. மேலும் அன்றாட இல்லற லீலைகளை தாமே நிகழ்த்துகிறீர்கள். தேவி ராதை, பிரஜ பெண்கள் அனைவரும் தம்மை புகழ்ந்து பாடுகிறார்கள். கோவிந்தரே, தாமே கோகுலத்தின் காவலனாவீர். நிச்சயமாக தமக்கே வெற்றி கிட்டும். ராணியான தேவி ராதையின் நாயகரான ராதேஷ் என்றழைக்கப்படும் கண்ணனை பிருந்தாவனத்தின் அதிபதி என்று கூறினாள். தாமே பரம்பொருள் மாதவா, தாமே தமது பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அளிப்பவர். நான் தம்மிடம் சரணடைகிறேன். செவிமடுத்தவர்கள் அனைவரும், ஜெகநாதா, எங்களின் பாவங்களை மன்னிப்பீராக. இறைவா, அரசனுக்கு ஒரு மகனையும் தமது திருவடிகளில் எங்களுக்கு பக்தியையும் அருள்வீராக என்றனர். மகாதேவர் கூறினார், தேவி, பக்தவத்சலன் இவ்வாறு அவன் புகழ்வதை செவிமடுத்த இறைவன் மேகம் போன்ற ஆழமான குரலில் அந்த பக்தர்கள் அனைவரிடமும் கூறினார். பகவான் கூறினார், சாண்டில்ய முனிவரே, அரசனே, மக்கள் அனைவரும் நான் கூறுவதை கேளுங்கள். உமது கூற்று வெற்றி பெறும். பிரம்மனே, இந்த சம்ஹிதையின் ஆசிரியர் கர்கமுனி. எனவே இது கர்க சம்ஹிதை என்று அழைக்கப்படுகிறது. இது எல்லா தீமைகளையும் அளிப்பது, புண்ணியத்தின் வடிவம் மற்றும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகிய 4 விதமான பலன்களை அளிப்பதாகும். இது கர்காச்சாரியாரால் இயற்றப்பட்ட இந்த கர்க சம்ஹிதை இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. சிவனார் கூறினார், தேவியே, இவ்வாறு கூறிவிட்டு மாதவன் ராதையுடன் மறைந்தார். அப்போது சாண்டில்ய முனிவரும் மன்னன் உள்பட அங்கிருந்த அனைவரும் பேரானந்தம் அடைந்தனர். பின்னர் சாண்டில்ய முனிவர் தானமாக பெற்ற பணத்தை வடமதுரையின் பிராமணர்களுக்கு பகிர்ந்தளித்தார். பின்னர் அவர்கள் மன்னனுக்கு உறுதி அளித்துவிட்டு அவையும் அடங்கும் சென்றனர்.
அதன் பின்னர் ராணி மன்னருடன் கொண்ட உறவின் மூலம் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். பிரசவ காலம் வந்தபோது அவனது புண்ணிய செயல்களின் விளைவாக ஒரு நல்ல மகன் பிறந்தான். அப்போது மன்னன் பெருமகிழ்ச்சி அடைந்தான். அவன் பிராமணர்களுக்கு பசுக்கள், மண், தங்கம், ஆடைகள், யானைகள் ஆகியவற்றை கொடுத்தான். அதன் பின்னர் அவர் குதிரைகளையும் மற்ற பரிசுகளையும் கொடுத்து ஜோதிடர்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் தன் மகனுக்கு சுபக் என்று பெயரிட்டார். இவ்வாறு மன்னர்களிலேயே சிறந்தவரான பிரதிபாகு மன்னன் தன் விருப்பங்களில் வெற்றி பெற்றார். மன்னர் பிரதிபாகு ஸ்ரீ கர்க சம்ஹிதையை செவிமடுத்து இவ்வுலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவித்தார். இறுதியில் யோகிகளுக்கே கூட சென்றடைய அரிதான கோலோக தாமம் என்ற இடத்திற்கு சென்றார். ஸ்ரீ கர்க சம்ஹிதை மனைவி, மகன், செல்வம், வாகனம், புகழ், இல்லம், ராஜ்யம், மகிழ்ச்சி மற்றும் முக்தி ஆகியவற்றை அருள்வதாகும். முனிவர்களின் அதிபதியான சிவபெருமான் இவ்வாறு முழு கதையையும் அன்னை பார்வதி தேவியிடம் கூறி சிறிது நேரம் ஓய்வெடுத்த போது அன்னை பார்வதி தேவி மீண்டும் அவரிடம் உரையாடினார். அன்னை பார்வதி தேவி கூறினார், இறைவா, மாதவனின் அற்புதமான குணம் கூறப்படும் ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கதையை எனக்கு கூறுங்கள் என்றார். இதனை செவிமடுத்த சிவனார் தனது அன்பிற்குரிய தேவியான அன்னை பார்வதிக்கு கர்க சம்ஹிதையின் முழு கதையையும் மகிழ்ச்சியுடன் கூறினார். மீண்டும் சிவபெருமானே தொடர்ந்தார், எல்லாம் அருள் பெற்றவரே, தயை கூர்ந்து நான் கூறுவதை கேளுங்கள். கங்கை நதிக்கரையிலிருந்து அரை யோஜனை 4 மைல் தொலைவில் உள்ள பில்வகேஷ் வனத்தில் ஒரு சித்த பீடம் உள்ளது. சுத்தானந்தர் கூறினார், சௌனக முனிவரே, இவ்வாறு மகாதேவரின் வாக்கிலிருந்து இந்த மகத்தான மற்றும் அற்புதமான வரலாற்றை செவிமடுத்த அன்னை வைஷ்ணவி மாயா பார்வதி தேவி மிகவும் மகிழ்ந்தார். பகவான் ஸ்ரீஹரியின் கதையினை செவிமடுக்கும் ஆவலில் கலியுகத்தின் தொடக்கத்தில் பில்வகேஷ் வனத்தில் மீண்டும் மீண்டும் தோன்ற அவர் தீர்மானித்தார். அதனால்தான் அவர் லக்ஷ்மியின் வடிவத்தை எடுத்து கங்கையின் தென்கரையில் சர்வமங்களா என்ற பெயரில் தோன்றுவார். நான் விவரித்த ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பெருமையை செவிமடுப்பவர் அல்லது படிப்பவர் எவரும் பாவம் மற்றும் துன்பத்திலிருந்து விடுபடுகிறார். இது ஸ்ரீ சம்மோகன தந்திரத்தில் தேவி பார்வதிக்கும் சிவனாருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் வெளிப்பட்ட கர்க சம்ஹிதையின் மகத்துவம் குறித்த 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீ கர்க சம்ஹிதை நூல் இனிதே நிறைவடைந்தது.